வணக்கம் சர்மிளா. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த நடவடிக்கை அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது என்று குற்றம் சாட்டிய திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதை கண்டித்து இன்று திமுக கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. அதன்படி தலைநகர் சென்னையில் 3 இடங்களில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வருவது வாக்காளர்களை நீக்கும் தந்திரம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் காலகட்டத்தில் பண்டிகைகள் வருவதால் வாக்காளர் பட்டியலில் சேர விரும்பும் வாக்காளர்களின் பெயர் விடுபட நேரிடும் என்றும் தேர்தல் ஆணையத்தில் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள 2002, 2005 வாக்காளர் பட்டியல் முழுமையற்றதாகவும் குழப்பம் விளைவிப்பதாகவும் அமைந்துள்ளது என்றும், எனவே இந்த எஸ்ஐஆர் சீராய்வை தேர்தல் ஆணையம் உடனே கைவிட வேண்டும் என எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளான அனைவரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அதனை செவி மறுக்காமல் மத்திய பாஜக அரசு கைப்பாதையாக மாறி எதிர்பார்ப்பும் போக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொடுத்து வந்ததை கண்டித்து தற்பொழுது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழ்நாடு முழுவதிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி சென்னையை பொறுத்தவரை சென்னை தெற்கு மாவட்டம் திமுக சார்பில் சைதாப்பேட்டை வளைவு அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக தங்கப்பாண்டியன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை மற்றும் திராவிடர் கழகம் துணை தலைவர் கலிப்பூங்குன்றம் முன்னிலையில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போல சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் சேப்பாக்கம் உடல்நலம் நாளுக்கு முன்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதே போல சென்னை கிழக்கு, சென்னை வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் தங்கசாலை மணிகுண்டு அருகே அரசு அச்சகம் அருகில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், திமுக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து கண்டன உரையையும் தெரிவித்து வருகிறார்கள். இதே போல மற்ற மாவட்டங்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் தலைவர்கள், மாவட்ட செயலர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் பல இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சந்திலா.